அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டிவோடி மகான் ஹோஸ்ட் தினேஷ் குமார். ஆக்சுவலாக ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. உண்மையாலுமே ஒரு பவுன் 34,000 ரூபாய். 8000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பண்டைய எகிப்தியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, தங்கத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. 1944 வருஷம் 1 கிராம் ரேட் கோல்டு ரேட் எவ்வளோ அப்படின்னா 6 ரூபாய். இது ஒரு அழகான குட்டி கதை. நம்மளுடைய பழைய பாரம்பரிய முறை தாங்க. அதுதான் விளக்கமா அப்படின்னா சத்தியமா கிடையாதுங்க. அதாவது பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு காரணம் ஒரு பர்டிகுலர் ஜென்ரேஷனை பார்த்தீங்கன்னா கவர் பண்றதுக்காக தான். ஒரு தனிப்பட்ட மிகப்பெரிய மார்க்கெட்டையும் பார்த்தீங்கன்னா உருவாக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விளக்கங்களை நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். இந்த வீடியோ முடிவடையலைங்க, இனிமேதான் ஆரம்பமே ஆக போகுது. ஸோ பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே டேகிங் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பாருங்க. ஸோ இந்த பார்ட் 2 வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய விஷயத்த பார்க்க போறோம். அதாவதுங்க இந்த BIS பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட், இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 9 கேரட் தங்கத்தை பெர்மிஷன் கொடுக்குறாங்க, புழக்கத்தில் விடுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அப்படி பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒழிஞ்சிருக்கு. என்ன இருக்கும் எனக்கு என்ன தெரியும் கேளுடா, சரிங்களா? ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன குட்டி ஸ்டோரிஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி ஸ்டோரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் உலா வர போகுது. அதனால எல்லாரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கு என்னங்கிறப்ப கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங்கையும் ஒரு மிகப்பெரிய நாலேஜையும் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா ஃபுல்லா பாருங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கெரோப் ட்ரீ சீட்ஸ், சீமை அத்தி மர விதைகள். ஆமா, நீ 9 கேரட் தங்கத்தை பத்தி பேச போற. இப்ப எதுக்கு சீட்ஸ் உள்ள வருது அப்படிங்கிற கேள்வி கேட்கலாங்க. நான் ஒரு விஷயம் சொன்னேன்ல, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குட்டி ஸ்டோரி பாத்தீங்கன்னா வரப்போகுதுன்னு சொன்னேன்ல, அதுதான் இது. ஓவரா பேசுறானே தவிர வர மாட்டேங்கிறானயா. ஆமாங்க, இப்போ இந்த 2025ல பாத்தீங்கன்னா 24 கேரட் 23 கேரட் அப்படின்னு அந்த கேரட் சொல்லிட்டு பியூரிட்டி சொல்றோம்ல, அந்த கேரட்டுங்கிற நேம் எப்படி வந்துச்சுங்கிறதாங்க நம்ம பார்க்க போறோம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4000 வருடங்களுக்கு முன்பு ஒரு சுமால் கதை ஒண்ணு. அதாவதுங்க 4000 வருடங்களுக்கு முன்பு பண்டைய கிழக்கு பகுதின்னு சொல்லுவாங்க. பண்டைய கிழக்கு பகுதி அப்படின்னா இந்த ஈரான், ஈராக், சிரியா இந்த மாதிரி நாடுகளாகட்டும், அந்த கிரீக் ட்ரேடிங் ஆப் ட்ரேடிங் ஆப்ங்கிற மாதிரி கிரீக் ட்ரேடிங் சிஸ்டம் அப்படின்ட்டு ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த தங்கத்தை மெஷர் பண்றதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. எக்யூப்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா அந்த காலத்துல 4000 வருடங்களுக்கு முன்பு எந்த ஒரு மெஷரிங் ஸ்கேல், அது எடை மிஷினும் கிடையாது, பியூரிட்டி செக் பண்ற பியூரிட்டி மிஷினும் கிடையாது, சரிங்களா? அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா நார்மலா 2 பிளேட் எடுத்துக்கிறாங்க, கயிறு கட்டி நம்ம அந்த பேலன்சிங் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பேலன்சிங் பண்ற மாதிரி ஒரு ஸ்கேல் ரெடி பண்ணிட்டாங்க, எடை மிஷின் ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா அது அளக்கிறதுக்கு மெஷர்மெண்ட் தெரியும்ல, அந்த மெஷர்மெண்ட்டுக்காகத்தான் இந்த கேரோப் சீட்ஸை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் ஒரு பிளேட்ல ஒரு பர்டிகுலர் அளவு பார்த்தீங்கன்னா ஒரு தங்கத்தை வச்சிருவாங்க. வச்சுட்டு இன்னொரு பிளேட்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீட்ஸா வைப்பாங்க. ஸோ எத்தனை சீட்ஸ் கவுண்டிங்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7 சீட்ஸ் கவுண்டிங்ல இது பேலன்சிங் ஆச்சு அப்படின்னா இது 7 கேரட் தங்கம். எப்படி? இப்படிதான் இது 7 கேரட் தங்கம். ஒரு 20 இருந்துச்சு அப்படின்னா 20 விதையில இது பேலன்சிங் ஆச்சு, அந்த தங்கம் பேலன்சிங் ஆச்சுன்னா இது 20 கேரட் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படித்தான் கோல்டோடைய பியூரிட்டியை செக் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இதுதான் பியூரிட்டி செக் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு கேரட் அப்படின்னு நேம் எப்படி வச்சு பார்க்கலாம். அதாவது கேரோப் அப்படிங்கிற இந்த வேர்டு பார்த்தீங்கன்னா கிரீக்ல கரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதே லத்தீன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செரேஷியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா கேரட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படித்தான் நம்ம இப்போ கோல்டோடைய பியூரிட்டியை கேரட் எப்படி சொல்றோமோ, கேரட்டுங்கிற நேம் தான் கெரோப்ல இருந்து தான் கேரட் அப்படிங்கிற நேம் வந்துச்சுங்க. அதாவதுங்க இந்த BIS இல்லை இந்தியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 9 கேரட் தங்கத்தை கொண்டு வர்றதுக்கு அவங்க ஒரு காரணம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா
அதாவது கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 92,000 போயிட்டு இருக்கு ஒரு சவரன். ஸோ 92,000 போயிட்டு இருந்துச்சுன்னா எல்லாராலையும் வாங்க முடியுமா? மக்கள் எல்லாம் கஷ்டப்படுவாங்கல்ல. அதனால 9 கேரட் கொண்டு வந்துட்டா ஒரு சவரன் பார்த்தீங்கன்னா 34,000 ரூபாய். ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு மிடில் கிளாஸ் ஆகல அதுக்கு கீழே இருக்கிறவங்க வாங்குறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்குங்க. ஸோ அதனாலதான் பார்த்தீங்கன்னா 9 கேரட் தங்கத்தை பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க. ஆனா அது இல்லைங்க உண்மை. இது அதை விட மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை உள்ள கொண்டு வந்திருக்காங்க அந்த 9 கேரட் தங்கத்துல. என்னன்னா இந்த 9 கேரட் தங்கத்தை இன்ட்ரடியூஸ் பண்றதுனால ஜென்சி ஜென்ரேஷனை பாத்தீங்கன்னா உள்ள இழுக்கிறதுக்காக தான். ஸோ ஜென்சி ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா இப்போ வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அவங்களுடைய டேஸ்ட் வேற, அவங்களுடைய இதே வேற. ஸோ அவங்க பாத்தீங்கன்னா இந்த தங்கத்தை வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த 9 கேரட் தங்கத்தை மாத்த போறாங்க. எப்படி மாத்த போறாங்க அப்படின்னா இந்த 9 கேரட் தங்கத்தை கலர் கலரா அவங்கள பாத்தீங்கன்னா கவர போறாங்க ஜென்சி ஜெனரேஷன். ஸோ இப்போ இந்த 9 கேரட் தங்கத்துல பாத்தீங்கன்னா 37.5% தான் கோல்டு. மீதி 62% பாத்தீங்கன்னா ஃபுல்லா வேற மெட்டலை பாத்தீங்கன்னா உள்ள கொண்டு வர போறாங்க. ஸோ அந்த வேற மெட்டல் உள்ள கொண்டு வந்தாங்கன்னா சில கலர்ஸ் கிடைக்குதுங்க, சரிங்களா. அந்த 62% கலர்ஸ் வந்து என்னென்ன கொண்டு வர போறாங்கன்னு மெட்டலை நான் சொல்றேன், ஒவ்வொரு மெட்டலா சொல்றேன் பாருங்க. இப்போ காப்பர் ரிச் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரெட்டிஷ் இல்லைன்னா ரோஸ் கோல்டு கிடைக்கும். அப்புறம் சில்வர் இல்ல நிக்கல் ரிச் இந்த இதை மெட்டலை சேர்த்தனாங்க அப்படின்னா பழைய எல்லோ அல்லனா ஒயிட்டிஷ் கலர் கிடைக்கும். ஜிங்க் சேர்த்தனாங்க அப்படின்னா லைட் எல்லோ கிடைக்கும். இல்ல அப்படின்னா பலாடியம் பிளாட்டினம் சேர்த்தனாங்க அப்படின்னா ஒயிட் கோல்டு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 37.5% அந்த 62% இந்த மெட்டல்ஸ் நான் சொன்ன இந்த மெட்டல்ஸ் தான் சேர்த்தாங்கன்னா ஒரு கலர் கிடைக்கும். இந்த மாதிரி கலரா ஆபரணங்களை செஞ்சு கோல்டு செஞ்சு ஜென்சி ஜென்ரேஷனை பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அளவுல தான், அதாவது 9 கேரட் தங்கம் பார்த்தீங்கன்னா வளம் வர போகுதுங்க. ஒன்னா இன்னொன்னு இப்போ கோல்டு அப்படின்னா எல்லாரும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மேரேஜுக்காகட்டும் இல்லை இந்த அக்ஷய திருதியை இந்த மாதிரி நாள்ல தான் நம்ம வாங்குவோம். அதே மாதிரி அதை போடுறது வியர் பண்றதாகவும் ஒரு பர்டிகுலர் டேல தான் நம்ம வந்து போடுவோம், சரிங்களா. பட் அதை பிரேக் பண்றாங்க. எப்படி? பர்டிகுலர் டே மட்டும்தான் போடுறத பிரேக் பண்றாங்க. எப்படின்னா இப்போ 9 கேரட் தங்கம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு கிராம் 4,400 ரூபாய். ஸோ இப்படி 4,400 ரூபாய் கொண்டு வரதுனால மேக்சிமம் எல்லாருமே ரெகுலர் யூஸ் பண்ண போறாங்க. இந்த பப்ளிக் பொதுமக்கள் வந்து ரெகுலர் யூஸ் பண்றதுக்காகத்தான் இப்படி 9 கேரட் தங்கத்தையே கொண்டு வர போறாங்க. ஸோ ஏற்கனவே இருக்கிற இந்த கோல்டு மார்க்கெட்டை இன்னும் பயங்கரமா மிகப்பெரிய அளவுல எஸ்டாப்ளிஷ் பெருசாக்குறதுக்காக தான் இந்த 9 கேரட் தங்கத்தையே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ ஜென்சியை வந்து ஜென்ரேஷனை கவரக்கூடியதாகவும் இருக்குது. அதே மாதிரி ரெகுலர் யூசேஜையும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இது வந்து நிறைய ஒரு விஷயத்த மாத்துங்க. எப்படின்னா இப்போ எப்படி டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என்ன சொல்றாங்க, எக்ஸ்சேஞ்ச் மேல கொண்டு வராங்க. ஆடி ஆஃபர், பொங்கல் ஆஃபர், தீபாவளி ஆஃபர், அப்படி எக்ஸ்சேஞ்ச் மேல அப்படி இப்படின்னு ஏகப்பட்டது வருதுல்ல. அதே மாதிரி கோல்டுலையும் வரும். ஸோ ஏற்கனவே இருக்கு. ஆனா பட் இந்த 9 கேரட்டால இன்னும் பயங்கர மாற்றம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க மக்களே, நீங்களே பார்த்துக்கோங்க எவ்வளவு பெரிய சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அதாவது 2023 BIS பாத்தீங்கன்னா HUID கோடு வந்து கம்பல்சரி கொண்டு வந்து ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டு தான். பட் அந்த HUID கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்கேம் நடந்திருக்கு. அதாவது தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஜனவரி 2023 இருந்து ஏப்ரல் 2025 வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 கிலோ ஃபேக் ஐடி பண்ணி ஏமாத்திருக்காங்க. ஸோ இதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 19 கோடி. ஸோ 21 கிலோ ஏமாத்திருக்காங்க. அதாவது ஏமாத்தது அப்படின்னா 22 கேரட் தங்கம்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி 18 கேரட் தங்கத்தை தான் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 19 கோடி ஃபேக் ஆயிருக்கு. இது தமிழ்நாட்டில் மட்டும். ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நடந்திருக்கு. அதாவது மகாராஷ்டிரா, ஜம்மு காஷ்மீர், உத்தரகாண்ட், ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேட்ஸ்லையும் வந்து இந்த ஸ்கேம் விஷயம் பார்த்தீங்கன்னா நடந்திருக்குங்க. ஸோ இந்த HUID கோடு கொண்டு வந்தோம் இவ்வளோ பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னா அப்போ அந்த 2020க்கு முன்னாடி வெறும் ISI சர்டிஃபிகேட் மட்டும் வச்சுட்டு நம்மளுக்கு ஏகப்பட்ட கோல்டை சேல் பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளோ அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல்லரி ஷாப்புக்கு அடிச்சிருக்காங்க. எனக்கு அதுதாங்க மிகப்பெரிய ஒரு கொடுமையா இருக்கு. எவ்வளவு மக்கள் பணத்தை ஏமாத்திருப்பாங்க. அப்புறம் ஏங்க வீதிக்கு ஒரு புது ஜுவல்லரி ஷாப் மட்டும் ஓபன் பண்ண மாட்டாங்க? இதெல்லாம் இந்த கவர்மெண்ட் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா தான் மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு.
என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதாவதுங்க இப்போ வந்து இந்த 9 கேரட் தங்கத்தை பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 9 கேரட் தங்கத்துடைய நிறம் எப்படி இருக்கு தெரியுங்களா? பியூர் கோல்டாவே இருக்காதுங்க. அது என்ன கலர்னு சொல்ற கேளுங்க. இப்போ 9 கேரட் தங்கத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லைட் எல்லோ இல்ல பழைய எல்லோ மாதிரி தான் இருக்கும். 14 கேரட் தங்கத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லெமன் கலர்ல தான் இருக்கும். 18 கேரட் தங்கம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரிச் எல்லோ கலர்ல தான் இருக்கும். 22 கேரட் தங்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் டீப் எல்லோ கலர்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலர்ல இருக்கிறதுனால இந்த 9 கேரட் தங்கத்தை பார்த்தீங்கன்னா கலர் கலர்ல தான் யூஸ் பண்ண போறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா வெளுத்து தான் போக போகுது, அந்த மாதிரி தான் வரப்போகுது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22 கேரட்டுக்கு கோல்டு லோன் நிச்சயம், ஓகேங்களா? அதே போல 18 கேரட் கோல்டுக்கு கோல்டு லோன் கிடையாது. ஏன்னா அது பரிசீலனை தான் பண்றாங்க, பரிசீலனை தான் பண்ணிட்டு இருக்காங்க தவிர 18 கேரட் கோல்டுக்கு இன்னும் கோல்டு லோன் அப்ரூவ் பண்ணல, சரிங்களா? அப்படி 18 கேரட்டுக்கு அந்த நிலைமை அப்படின்னா இப்போ 9 கேரட்டுக்கு என்னை பொறுத்த வரலும் 9 கேரட் தங்கம் வாங்கினீங்க அப்படின்னா அது ஜஸ்ட் ரெகுலர் யூஸுக்காக மட்டும்தான் இருக்குமே தவிர அதனால நம்மளுக்கு ஒரு பைசா லாபம் கிடையாது, சரிங்களா? இதுதான் நடக்க போகுது, இதுதான் உண்மை. இன்னொன்று என்ன அப்படின்னா கன்சியூமராக உங்களுக்கு நான் ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறேங்க. என்ன ரிக்வஸ்ட் அப்படின்னா எல்லாருமே இந்த நகையை வாங்க போறீங்க அப்படின்னா உங்க போன்ல பிஐஎஸ் கேரிங் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்க எந்த ஒரு கோல்டை வாங்குறீங்க அப்படின்னாலும் நகையை வாங்குறீங்க அப்படின்னாலும் அதுக்கு பின்னாடி 6 டிஜிட் HUID கோட் இருக்கு. அதை அப்படியே அந்த ஆப்ல ஃபீட் பண்ணுங்க. ஃபீட் பண்ணீங்கன்னா டீட்டெயில்ஸ் கொடுக்கும். ஸோ எந்த லேப்ல வந்து அது வந்து பியூரிஃபிகேஷன் செக் பண்ணியிருக்காங்க, அந்த ஜுவல்லரியோட சீரியல் நம்பர் எல்லாமே வரும். அப்படி வந்தா தயவு செஞ்சு அந்த ஜுவல்லரியை வாங்குங்க. இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு அப்படியே அது ரிட்டர்ன் பண்ணிட்டு உனக்கும் ஒரு கும்பிடு உன் ஜுவல்லரிக்கும் ஒரு கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க. இல்லை நான் ஒரு துணிச்சுனா ஆடு அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதை அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு நாட் ஃபவுண்ட் இருந்துச்சுல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு அந்த ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு பிஐஎஸ் போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. உங்களால் மற்றவங்க வந்து நல்லா இருப்பாங்க, சரிங்களா? ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த ஜுவல்லரி வந்து இப்போ நீங்கள் வாங்குறீங்க, வாங்கிட்டு அதுக்கு வந்து செய்கூலி போடுவாங்க, சேதாரம் போடுவாங்க, ஜிஎஸ்டிலாம் போடுவாங்க. இப்போ 92,000 அப்படின்னா 1,10,000 ரூபாய் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்றேன் போட்டு உங்ககிட்ட சேல் பண்ணிடுறாங்க. சேல் பண்ணிட்டு திருப்பி ரிட்டர்ன் அவங்ககிட்ட கொடுத்து பாருங்க, அந்த ஜிஎஸ்டி செய்கூலி சேதாரம் அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிக்கிட்டு என்ன அமௌண்ட்டோ அதை மட்டும்தான் வாங்குவாங்க, சரிங்களா? ஸோ இப்படி 1 மில்லிக்கு கூட அந்த அவங்களுடைய ஸ்கேல் பார்த்துருக்கீங்களா, எடமிஷன் பார்த்துருக்கீங்களா, 1 மில்லி கூட கால்குலேட் பண்ணும். அப்படி 1 மில்லி கூட கரெக்டாக கால்குலேட் பண்ணுறாங்க. நீங்கள் ஏன் ஒரு விஷயம் செக் பண்ணுறதுக்கு தயங்குறீங்க? அந்த ஒரு மாதிரி ஏதோ தப்பாக எடுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் எதுவும் வேணாம், அதெல்லாம் நம்ம காசு, நாம தான் பத்திரமா பார்த்துக்கணும். என்னை பொறுத்தவரை நான் ஒரு கருத்தை சொல்லிட்டேங்களா, அந்த தங்கத்தை பொறுத்த வரைக்கும் அணைய போற விளக்கு தான் பிரகாசமா எரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த விளக்கு கூடிய சீக்கிரம் அணைய போகுது. இந்த தங்கம் என்ன சொல்றது எல்லாரும் மறந்து போற அளவுக்கு இந்த தங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு போகும். அது கூடிய சீக்கிரம் நடக்கும். ஸோ அதை நான் பொறுத்திருந்து வேடிக்கை பார்க்குறேன், சரிங்களா? உங்களை வேற ஒரு வீடியோவில் மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தினேஷ் குமார். நான் தேங்க்ஸ், பாய்.